தாவேக அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா வந்து மாத்திருக்காங்க. பரந்தூர்ல கொண்டு வர போறதா இருந்த ஏர்போர்ட் திட்டத்தை கைவிட்டதன் மூலியமா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது 10லிருந்து 20 வருஷம் பின்னோக்கி நகர்ந்துருச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு திமுக எழுப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அது கூடவே என்ன சொல்றாங்க அப்படின்னா 90% நிலங்கள் வந்து ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்டுருச்சு. இந்த நேரத்தில் நீங்க இந்த திட்டத்தை கைவிடுவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இந்த பரந்தூர்ல எவ்வளவு நிலங்கள் வந்து கையகப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத தெளிவா வந்து பார்க்கலாம். இந்த ஏர்போர்ட் கட்டுறதுக்கு மொத்தம் தேவைப்படக்கூடிய நிலங்கள் வந்து 5700 ஏக்கர். அதுல 2000 ஏக்கர் வந்து அரசோட நிலம், புறம்போக்கு நிலம். அதுல 1500 ஏக்கர் வந்து வாட்டர் பாடிஸா இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 3700 ஏக்கர் தான் பட்டா நிலங்கள். அந்த பட்டா நிலங்கள்ல இதுவரைக்கும் அரசாங்கம் வந்து கையகப்படுத்தி இருக்கிறது வந்து 1800 ஏக்கர். அதாவது 55% நிலம் வந்து இதுவரைக்கும் மக்களிடத்திலிருந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு தாவேக அரசாங்கம் இந்த பரந்தூர் விமான நிலையம் கட்டக்கூடிய இந்த பணிகளை வந்து கைவிடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடம் வாட்டர் பாடிஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது முதல் காரணம். ரெண்டாவது, அங்க இருக்கக்கூடிய நிலங்கள்ல மிகப்பெரிய அளவுல விவசாயம் வந்து மக்கள் வந்து செய்யறாங்க. 3 போகமும் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. அரிசி சாகுபடி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் சொல்றாங்க. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு வந்து எதிர்கட்சிகள்ல இருந்து என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இந்த நிலத்தை வந்து கையகப்படுத்தி இருக்காங்க இல்லையா 1800 ஏக்கர். இப்ப அந்த இடத்துல விமான நிலையம் வந்து நீங்க கட்டல. இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தொழில்துறை அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க மாற்று தொழில்கள் வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சிப்காட் வந்து அங்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு 2000 ஏக்கர்ல சிப்காட் அப்படிங்கிறது பெரிய லார்ஜ் ஹப்பா வந்து கிரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு இவங்க பேசக்கூடிய விஷயத்தையும் இவங்களே மாத்தி பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியுது. தொழில்துறை அமைச்சர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல விவசாயம் செய்யறாங்க, அரிசி சாகுபடி அப்படிங்கிறது அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்க கையகப்படுத்தி இன்னைக்கு நீங்க சிப்காட் தொழிற்சாலை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல விவசாயம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக்கப்படும் அப்படிங்கிறத நான் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி.